ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ நிறைய சேனல்ஸ்ல ஆல்ரெடி பேசிட்டாங்க. நான் கொஞ்சம் டிலேடா பேசுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினதுக்கு அப்புறம் அதுக்கான ரியாக்ஷன் அப்படின்றது அனைத்து கட்சிக்கிட்ட இருந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக கொஞ்சம் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சென்சிட்டிவ், அதை நம்ம கரெக்டாகவும் பேசணும். அதே சமயம் அதில் நாம் ஆஸ் எ யங்ஸ்டர்ஸாக எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், 2026 எலெக்ஷன் வர்றதுனால நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கணும், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஜஸ்ட் லைக் தட் ஒரு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற வீடியோஸை பிளண்டராக நம்பக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதில் வர தேவையில்லாத வதந்திகளையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆகிய நீங்களுமே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பாதீங்க. அது ஒரு நியூஸ்லையோ இல்லைனா ஒரு நம்பத்தகுந்த ஒரு வட்டாரத்துலேருந்து ஒரு தகவல் வருதோ அப்போ மட்டும் நம்புங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு எடிட் பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு எடிட் பண்ணி போடுவாங்க. எல்லாமே உண்மை அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் டிவிகே நிர்வாகிகள் கூட்டம் சென்னை மகாபலிபுரத்தில் நடந்தது ஒரு 2 days முன்னாடி. அதில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் கழித்து வெளியே வந்தார் ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட். கிட்டத்தட்ட 1.5 months. அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் பேசினாரு, ஆதவ் அர்ஜுனா பேசினாரு, இன்னும் நிறைய நிர்வாகிகள் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கூட மைக்கு போச்சு. ஸோ என்ன டீட்டெயில்டாக நடந்தது, ஸோ என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத டீட்டெயில்டாக பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பேசுறதுக்கு யார் யார் எந்தெந்த தலைமையில் இருக்கவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றதையும் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக டிவிகே அவங்களோட பொதுக்குழு கூட்டம், அது மட்டும் இல்லாமல் அதோட ரியாக்ஷன் வெர்சஸ் அரசியல் தலைவர்கள் ஆஃப் அதர் கட்சி அப்படின்றதா இந்த பர்டிகுலர் வீடியோட டாபிக்.